இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், என்னாச்சு? யார் வேணும்? மாமா, நான் தான் வர சொன்னேன். நீங்க தான் வர சொன்னீங்களா மாப்ள? ஹாய் மனோ. ஹாய் சிபி. சிபி, என்ன எதுக்கு வர சொன்ன? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா தான் ஜானு. மாப்ள, என்ன கேஸியா? என்ன கேஸா? இந்த வீட்டுல முடிக்காம இருக்க அந்த கேஸ் தான் மாமா. கம்ப்ளைண்ட் கொடுத்தும் தப்பிக்கிறவருக்கு தண்டனை வாங்கி தரணும்ல, அதுக்கு தான். சிபி, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? வேற யாருப்பா? உங்களை 20 வருஷமா கோமல படுக்க வச்சாரு மிஸ்டர் செல்வரத்னம், அவர் மேலதான். மனோ, சொல்லு சிபி. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் செல்வரத்னம் எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காரு. இப்போ அந்த ஆள் எங்க இருக்காருன்னு என்ன ஏதுன்னு எந்த தகவலும் இல்ல. அவர் மேல நான் இப்ப அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அந்த ஆள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி தரணும். வாழ்நாள் முழுக்க அந்த ஆள் ஜெயிலே கழிக்கணும். கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் சிபி. தேங்க்ஸ். மனோ, இந்த கேஸ் பழசாயிருச்சுன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. ஓகே சிபி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எப்படி? உங்க அப்பா கோமால இருந்தபோது அதை நினைச்சு நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன். அவரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவேன். நான் வரேன். வரேம்மா. வரேன் சார். சிபி, ஏன்டா அப்படி பண்ற? என்னப்பா இதுல என்ன தப்பு இருக்கு? சிபி, நீ பண்ற தப்பால அம்முக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிரகாஷ், சிபி எதுக்கு கண்டிக்கிற? சிபி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில இழக்க கூடாதத எதையும் இழந்திருக்கவே மாட்டோம். அந்த துரோகிக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த விஷயத்துல சிபி என்ன பண்ணாலும் நான் சிபியை தடுக்க மாட்டேன். ஐயையோ, விளக்கு தேய்ச்சு பூதம் உருவான கதையா? இந்த கேஸ திரும்ப எடுக்கிறது மூலமா என் தலை உருளும் போலயே. இப்ப என்ன பண்றது?